பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வம் அவர் அதிசயம் உள்ளவர், அவர் அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்த தேவனாய் இருக்கிறார். சில வேளை ஆண்டவர் இவ்வளவு நல்லவர், என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு காரியம் இருந்தது, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தேவைகள் இருந்தது, நான் எதிர்பார்க்கல, என் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாய் நான் நீங்களும் இன்றைக்கு நிறைய விஷயத்திலான பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5ஆம் அதிகாரம் அங்கே 9வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமான என் நண்பர்களே, அவர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை அவர் எங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் எங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிற தெய்வமாயிருக்கிறார். நாங்கள் வேதனைப்படுகிற பொழுது, துன்பப்படுகிற பொழுது, பயந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள்ல ஏதோ ஒரு விதத்துல ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிட்டுது, யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் என்னை மீட்க முடியும், என்னுடைய வியாதி மாறவில்லையே, என்னுடைய வேதனைகள் மாறவில்லையே, என்னுடைய வேலைகள் என்ற தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, என்னுடைய திருமண காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கலையே, என்ற குடும்பத்தில் எப்படி நிறைய காரியத்திலே நாங்கள் சில காரியங்கள் நடக்கலன்னு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதிசயங்களை காணப்படுகிற தெய்வம். அல்லேலூயா. எங்களோட வேலையில, எங்களோட திருமண வாழ்க்கையில, எங்களோட குடும்பத்துல, ஆமென், நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லா விதத்திலும் அவர் அதிசயங்களை காணப்படுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவர் எங்களை மகிழ்ச்சியாகிற தெய்வம் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். அவரை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கணும். ஆமென். மனுஷர்களை அல்ல, தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது, அல்லேலூயா, நாங்க மனுஷனை நோக்கி பார்த்தோம்னா அவங்க வெட்கப்படுவோம், மனுஷனை நோக்கி பார்த்தோம்னா அவங்க எங்களை வெட்கப்படுத்துவாங்க, நாங்க நிறைய ஹெல்ப் வைப்போம், யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் எங்களோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்து தேவனாயிருக்கிறார். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிற கர்த்தர், நானும் நீங்களும் விசுவாசிக்கிற பொழுது அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்வோம். கிருபையாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதுமாய் தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் செய்கிற வேலைகள், ஊழியங்கள், ஆண்டவரே எதுவா இருந்தாலும், ஆண்டவரே எல்லா காரியத்திலும் என் தேவன் நீங்கள் அதிசயத்தை காண பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறேன். குடும்பங்களை ஆளுகை செய்கிற தெய்வம், அதிசயங்களை செய்கிற தெய்வம், அற்புதங்களை செய்கிற தெய்வம். ஆண்டவரை பயப்படாத, உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிற கர்த்தர். ஆண்டவரே, இந்த கால வேளையில இன்னும் உம்மை நம்பி, இன்னும் உம்மை விசுவாசித்து, இன்னும் ஆண்டவரை உங்களோட பாதையில நடக்க எங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுப்பீராக. எங்களுடைய குடும்பங்கள், நாங்கள் வேலை செய்கிற இடங்கள், ஆண்டவரை எல்லா காரியத்திலும் என் தேவன் கூட இருப்பீராக. ஊழிய பாதையில கூட இருப்பீராக. ஊழியங்களுக்கு விரோதமாய், கையிட்டு செய்யும் வேலைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரை உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காது போகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை ஆளுகை செய்து பலப்படுத்தி அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.